ஜனவரி 26 இல் 76வது புரட்சியாளர் அம்பேத்கர் தினமே குடியரசு தினம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். இன்று டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் உழைப்பால் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்புச் சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்கும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் அம்பேத்கரின் சட்ட முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்றனர். உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நகரச் செயலாளர் சங்கர், வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் மணியரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி சுரேஷ், நிர்வாகிகள் அன்சார், அபூபக்கர் சித்திக், செய்து இப்ராஹிம், ஜான், முருகவேல், உசேன், சிவக்குமார், விஜயகுமார், ஜலாபுதீன், கமால்தீன், நிஜாமுதீன், வெங்கடேஷ் என விடுதலை சிறுத்தை கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பிரபு, மண்டல துணை செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நம்மளையெல்லாம் தலைநோர செய்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தது நவம்பர் 26. அதை நடைமுறைப்படுத்தியது ஜனவரி 26. இந்த நாளை நீதி, ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்க எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று உறுதியேற்பு நாட்களாக நாம் இதை எண்ணிக்கொள்கிறோம். ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சனாதன அரசு இந்தியாவை பிளவுபடுத்தி இருக்கின்ற சூழலிலே நாம் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை ஏற்று ஒன்றிணைத்து இந்த ஒன்றிய அரசை வீழ்த்த ஒன்றிணைவோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த நாளிலே உறுதியேற்போம் என்று உறுதியேற்கிறோம்.